என்னங்க அழுத்தத்தின் காரணமா கட்டாயப்படுத்தினதால இல்ல மிரட்டினதால இல்ல வேற வழி இல்லாம இப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம்ல, இதெல்லாம் எப்படி மேம் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. சரி, இதுக்கு ரிலேட்டடா நான் சில சென்டென்சஸ் தமிழ்ல எடுத்து வச்சிருக்கேன். சரி, ஒன்னு ஒன்னா உங்ககிட்ட கேட்டுட்டே வரேன். அதை எப்படியெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல வந்து சொல்லலாம் அப்படின்றத நீங்க எனக்கு சொல்றீங்களா? ஷூர், சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், அழுத்தத்தின் காரணமா அவரு அதை செஞ்சாரு. அழுத்தத்தின் காரணமா, he did that under pressure. ஏதோ ஒரு பிரஷர், அதன் காரணமா அவர் அதை செஞ்சாரு. வெரி குட், வெரி குட். அடுத்தது, வேற வழி இல்லாம தான் நான் ஆமான்னு சொன்னேன். ஓகே, I said yes with no choice. கரெக்ட். அடுத்தது, அவர் விருப்பப்படி வேலை செய்யல. ஓகே, இதை ஒரு டைரக்ட் டிரான்ஸ்லேஷனா இல்லாம ஒரு மீனிங்ஃபுல் இன்டர்பிரிட்டேஷனா சொல்லணும் அப்படின்னா, he worked not by choice. ரைட். ஏதோ ஒரு ஃபோர்ஸ் காரணமா அவர் அதை செஞ்சாரு, அந்த வேலையை செஞ்சாரு. அந்த ஃபோர்ஸ் அப்படின்றது சிச்சுவேஷனலா இருக்கலாம், இல்ல ஒரு நபரா இருக்கலாம். குட் குட் குட். அடுத்தது, வேற எந்த வழியும் இல்லாததால அவர் உண்மையை சொன்னார். ஓகே, he told the truth because he had no other option. ரைட் அகைன். சரியா? அடுத்தது, அவள் விருப்பத்துக்கு மாறா அந்த காகிதத்துல கையெழுத்திட்டா. ஓகே, she signed the paper against her will. against her will அப்படின்றது அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக. பெர்ஃபெக்ட். சரியா? அடுத்தது, கட்டாயப்படுத்தப்பட்டதால அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, they agreed because they were forced. ரைட். சரியா? அடுத்தது, அவர் அச்சுறுத்தலின் காரணமாக உத்தரவை பின்பற்றினார். ஓகே, he followed the orders under threat. ரைட். கரெக்ட். அடுத்தது, அவங்க அவளை சொல்ல வச்சதால அந்த ரகசியத்தை அவ சொன்னான். ஓகே, இதை வந்து she told the secret because they made her அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். குட். சரியா? அடுத்தது, யாரோ மிரட்டினதால அவங்க பணம் கொடுத்தாங்க. ஓகே, they gave the money because someone threatened them. ரைட். சரியா? கடைசியா, அவர் அச்சுறுத்தலின் கீழ் அச்சுறுத்தினதுனால வாக்குமூலம் கொடுத்தாரு. வாக்குமூலம் கொடுத்தாரு. ஸோ இது கொஞ்சம் ஃபார்மலாகவும் லீகலாகவும் வர்றதுனால அண்டர் டியூரஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷனை வச்சு சொல்லலாம். சரி, எப்படி சொல்லலாம்? he confessed under duress. ரைட் அகைன். அதாவது கன்ஃபெஷன், உண்மையை ஒத்துக்கிறது. ஸோ இது லீகல் அப்படின்றதுனால இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸோட அசோசியேட்டட். இது மட்டும் குவைட் லீகல். குவைட் லீகல். வெரி குட், வெரி குட். ஸோ லீகலா வருது அப்படின்றதுனால அண்டர் டியூரஸ். இதுல ஃபர்ஸ்ட் 5 சென்டென்சஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சாஃப்டா வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது. அதாவது என்னுடைய சிச்சுவேஷனை நான் முன்னிறுத்தி நான் சொல்றது. அடுத்து வர 5 சென்டென்சஸ் எல்லாமே வந்து அடுத்தவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க, அடுத்தவங்க பயமுறுத்துறாங்க அப்படின்றத நம்ம வந்து முன்னிறுத்துறோம், அங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம். இதுதான் கண்டுபிடிச்சிட்டீங்க, பரவாயில்ல, வெரி குட். ஸோ இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருந்த சென்டென்சஸ். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.